ஹாப்பி மார்னிங். அனைவருக்கும் வணக்கம். மீன் குழம்பு வாசம் உங்களுக்கும் அடிக்குதா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மீன் குழம்புனா? மழை வேற பெய்யுது. இந்த டைமில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் மீன் க்ளீன் பண்ண தெரியாது அப்படிங்கிறீங்களா? ஓகே, மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை இல்லை. நீங்கள் பார்க்குற ஆஃபீஸ் வேலையோட சின்ன வேலை தான். ரொம்ப சூப்பராக மீன் க்ளீன் பண்ணிடலாம். வாங்க, நான் சொல்லித்தரேன். எப்படி மீன் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக அந்த மீன் குழம்பு செஞ்சு சுட சுட சாப்பாட்டோட மீன் குழம்பு ஊற்றி பக்கத்துலேயே 2 துண்டு பொரிச்ச மீன் வச்சு ஆஹா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நான் போடக்கூடிய புதிய புதிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸ்கள் கூட உங்களுக்கு புரியும். அம்மாவின் கையளவு சோறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள். பார்க்குற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஓகே, வாங்க மீன் குழம்பு எப்படி பண்ணலாம், கூடவே மீன் ஃப்ரையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு பாறை மீன் தான் வாங்கியிருந்தேன். மீன்காரங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா நமக்கு தேவையான பீஸ் வெட்டி கொடுத்துருவாங்க. 1/2 கிலோ மீன் வாங்கினேன். 2 மீன் தான் இருந்துச்சு. இப்போ இதை நல்லா 2 தண்ணிக்கு இப்படி அலசி எடுத்துக்கலாம். மீன் கழுவுறது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது அந்த தலைப்பகுதியில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், அதை சுரண்டி கழுவணும். அதே மாதிரி துண்டு பகுதியில் இடையில கருப்பாக ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும், அதையும் நம்ம சுரண்டி எடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சுச்சு. பாறை மீனில் வால் பகுதியில் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த சீவி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஷார்ப்பாக முள் இருக்கும், அதனால் கத்தி வச்சு வெட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு மீன் வெட்ட தெரியாதுன்னு சொல்லி வெட்டி வாங்கிடுங்க. நான் இப்போ எடுத்தேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் அந்த கருப்பு இதை எடுத்துடணும். அதோட நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும். அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி நம்ம அலசி எடுத்துக்கலாம். மீன் ஆரம்பத்தில் எனக்குமே கழுவ தெரியாதுங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசுலலாம் மீன் குழம்பு வைக்கவும் தெரியாது, மீன் கழுவவும் தெரியாது. எனக்கு எங்கள் மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க. மீன் எப்படி கழுவணுங்கிறதும் எந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கணுங்கிறதும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட அந்த சொல்லி கொடுத்த பக்குவத்திலே தான் நான் இன்னைய வரைக்கும் வச்சிட்ருக்கிறேன். நான் வந்து மீன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றியும் வைப்பேன். இன்னொன்று தேங்காய் பால் ஊற்றியுமே வைப்பேங்க. இன்றைக்கி பால் ஊற்றி தான் செய்ய போகிறேன். மீனை வந்து நல்லா 2, 3 தண்ணிக்கு அலசிக்கலாம். அலுமினிய பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மீன் அலசுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். எதனால் அப்படின்னா, இந்த கல்லுப்பு சேர்த்து மீனை நல்லா இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு அலுமினிய பாத்திரம் தான் ஏதுவாக இருக்கும். சில்வர் பாத்திரம் வழுக்கிக்கிட்டு போகுங்க. அதனால் அலுமினிய பாத்திரத்தில் போட்டு கல்லுப்பு போட்டு மீனை இந்த மாதிரி நல்லா இப்படி பிரட்டி விட்டீங்க அப்படின்னா அதில் ஓரங்களில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். மீனும் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த கவுள் வாடைங்கிறது மீனில் இருக்காது. இப்போ நம்ம ஒரு 4, 5 தண்ணிக்கு அலசி எடுத்துக்கலாம். டேப்பை திறந்து விட்டு சன்னமாக தண்ணி வச்சுட்டு அந்த தலைப்பகுதியெல்லாம் விரலை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா அழுக்கு போயிடும், மீன் வந்து சுத்தமாயிடும். பொரிக்கிறதுக்கு இன்றைக்கி சாலை மீன் வாங்கியிருக்கிறேன். சாலை மீன் வந்து பொரிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்புக்கு பாறை மீன் அல்லது அயிலை மீனெல்லாம் கூட இருக்குது. இன்னும் வகை வகையாக குழம்புக்கு வந்து மீன் இருக்குதுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். சாலை மீனுமே குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மீன் வந்து கொஞ்சம் முள் இருக்கத்தான் செய்யும். சாப்பிடும்போது கவனமாக சாப்பிட்டுக்க வேண்டியதான். உப்பு வச்சு தேய்ச்சதுனால ரொம்பவும் ஸ்மெல் இருக்காது. இப்போ நல்லா 2 தண்ணிக்கு கழுவிட்டு தண்ணி நல்லா வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மீன் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது சாலை மீனை க்ளீன் பண்ணிடலாம். முதல்ல சாலை மீனை தண்ணியில் போட்டு ஒரு 2, 3 தண்ணிக்கு அலசிக்கோங்க. சாலை மீன் வந்து பொரிச்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அந்த முள் வந்து அதில் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. அப்படியே நம்ம அந்த முள்ளோடைய முறுக்கு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி கடைகள்லேயே இந்த சாலை மீன் வந்து அதிகமாக விற்பனை ஆகும். தலைப்பகுதியில் அந்த செவில் பக்கத்தில் இருந்து பிச்சிங்க அப்படின்னா தலைப்பகுதியில் உள்ள அந்த இது வந்துடும். மீன் நான் பிக்கும்போது கவனிங்க. 2 பக்கம் அந்த செவில் பக்கம் பிச்சு நம்ம இழுக்கும்போது அந்த அதாவது குடல்னு சொல்லுவோம்ல, அந்த கழிவு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் மீனை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் எல்லா மீனுமே க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஏன்னா லென்த்தாக போயிடும் ஃபுல் மீனும் நான் க்ளீன் பண்ணுறதா இருந்தால்.
இது நமக்கு 2, 3 தடவை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாரி இருக்கும். அப்புறம் நம்ம சீக்கிரம் மீன் க்ளீன் பண்ணிடலாம். வால் பகுதியை நல்லா கத்தி வச்சு வெட்டி எடுத்துருங்க. ஏன்னா அந்த செதில் மாரி இருக்கிறதுனால, சில சமயம் சாப்பிடும்போது புதுசா மீன் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து தொண்டையில குத்தும். அதனால வேண்டாம். இந்த மாரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச அந்த கழிவ ஒரு கவரில் போட்டு டஸ்ட்பின்ல போடுங்க. ஏன்னா 2 நாள் நீங்கள் குப்பை கொட்டல அப்படின்னா புழு வந்துடும். அதனால நீங்க வந்து கவர்ல கட்டி, அதுக்கப்புறம் டஸ்ட்பின்ல போடுங்க. இப்ப அந்த சுத்தி உள்ள இடங்கள தண்ணி விட்டு கழுவிட்டு, இப்ப மீன கழுவ ஆரம்பிச்சிடலாம். இந்த சால மீனுமே கழுவுறது ரொம்ப ஈஸி தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு பாறை மீன் வந்து குழம்பு வச்சுட்டு, சால மீன பொரிச்சு எடுக்க போறேன். பொரிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடையில இருக்கிற மாரி நல்ல மொறு மொறுன்னு, நல்ல ஒரு கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ சால மீனுக்குமே இதே மாதிரி கல்லுப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீனை நல்லா தண்ணி வடித்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அந்த பாத்திரத்தில் வச்சு கையால் தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கு செதில் மேலே வந்து செதில் இருக்கும். அந்த செதிலெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ஒன்று போல் உதிர்ந்து வந்துடும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4, 5 தண்ணிக்கு கழுவிட்டோம் அப்படின்னா அதிகமான ஸ்மெல் இருக்காது. அதே சமயத்தில் அந்த அழுக்கெல்லாம் கூட ஈஸியாக போயிட்டு மீன் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த சால மீனை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு வகையான நெய் தன்மை இருக்குங்க. அதாவது எண்ணெய் மாதிரி நம்ம கழுவ கழுவ வந்துட்டே தான் இருக்கும். அதுதான் அந்த மீனோட சத்தே கூட. அதனால நம்ம இந்த மாதிரி கல்லுப்பு வச்சு கழுவிட்டு ஒரு 4 அல்லது 5 டைமு நம்ம தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். மீன் எவ்வளோ ஈஸியாக கழுவுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுங்க. இப்போ மீன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ எடுத்து வச்சுட்டு கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு மற்ற வேலை பார்க்கலாம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மீன் கழுவுன இதே அந்த ஸ்மெல்லோட மசாலா டப்பாக்களை தொட்டோம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன ஈக்கள் வந்து அந்த டப்பா மேலே உட்காரும். அதனால அந்த ஸ்மெல்லுக்காக அந்த டப்பா மேலே வந்து உட்காரும். எப்படி நம்ம மசாலா பொருட்கள்லாம் எடுப்போம் இல்லையா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள்னு. அப்போ நம்ம எடுத்துட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். அப்போ மேலே வந்து அந்த ஈக்கள் வந்து உட்கார ஆரம்பிக்கும். அதனால தான் கை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். குழம்புக்கு வந்து சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி ஊற போட்டிருக்கேன். நல்ல பெரிய சைஸுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பெரிய வெங்காயங்கிறதுனால ஒரு 5 எண்ணெய் எடுத்துருக்குறேங்க. 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து இந்த அரை மூடி தேங்காவை பல்லு பல்லாக கீறி மிக்ஸி ஜாரில் போட்டு பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே மீனுக்கு மசாலா போட்டு பிரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குழம்பெல்லாம் ரெடி பண்ணி முடிகிறப்போ நமக்கு மீன் பொரித்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்பூனையும் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் மசாலா போட்டு பிரட்டி மீன் பொரிச்சிங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் மீன் உதிரவே செய்யாது. தனி மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தால் கடைகளில் கிடைக்கும். நீங்கள் அந்த வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அடியில் ஒட்டிக்குங்க. இப்போது நான் எடுத்த ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்பூனுக்கு 1½ ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த மசாலாவை மீனில் நல்லா ஒட்டி பிடிக்க வச்சுக்கும். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்க்குறத விட வினிகர் சேர்த்துட்டு நீங்கள் மீன் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு இது கணக்கான உப்பு தாங்க. பேச்சுலர்ஸாக இருந்தால் நான் எடுத்துருக்கிற எல்லா பொடியோட அளவும் கவனித்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்ல மசாலாவை பிரட்டி விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா மீனில் மசாலா ஒட்டாது. அதனால் முதல்ல தண்ணி லைட்டாக தெளித்து மசாலாவை இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து தான் நம்ம மசாலாவை நம்ம இந்த மாதிரி ஒன்று போல் பண்ணிக்கணும், பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை இந்த தட்டில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு மசாலாவில்
தண்ணி பத்தலைன்னா நான் சொன்ன மாதிரி லேசாக தெளித்து விட்டு நீங்கள் மசாலாவை பிரட்டிக்கோங்க. அதிகமாக நம்ம பிரட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே மசாலா வந்து மீனில் ஒட்டாதுங்க. லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விட்டு மீனில் நல்லா இப்படி பிரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா மசாலா வந்து நல்லா பிடிச்சிக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கூட அந்த மீனோட இது இல்லாமல் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அந்த மீனும் அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு சாதம் வடிச்சிட்டு ரசம் வச்சு கூட நீங்கள் இந்த மீன் மசாலா போட்டு பிரட்டிட்டு நீங்கள் சாப்பிடும்போது நான் ஒரு 5, 6 இப்படி பொரிச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நம்ம ரெசிபீஸ்லாம் போட்டுட்ருக்குறோம். இப்போ மசாலா பிரட்டியாச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்குள்ள இந்த மசாலா நல்லா ஊறி பிடிச்சிடும். இருக்கட்டும், குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. தேங்காவை பல்லு பல்லாக கீறி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை அரைச்சி இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 1ஆம் பால் 2ஆம் பால்னு தனித்தனியாக இல்லைங்க. 2 தடவை பால் எடுத்து நம்ம ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது தேங்காய் பால். அதே சமயத்தில் ரொம்பவும் திக்காக இருக்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி தேங்காவை வடிகட்டி நல்லா பிழிஞ்சிட்டு 2வது நம்ம தண்ணி விட்டு நல்லா ஒரு அரைச்சி இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாங்க. வெளியூரில் வந்து படிக்க வர்றவங்க, ஆஃபீஸ் வேலைக்குன்னு வெளியூர் வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு சில சமயங்களில் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் செஞ்ச அந்த மீன் குழம்ப மிஸ் பண்ணுவீங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செஞ்ச அதே நல்ல டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தங்கி இருக்கிற இடங்கள்ல மீன் குழம்பு அந்த ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குங்க. எது பெஸ்ட்டுன்னு 2, 3 பேர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு அந்த மசாலா பாக்கெட் வாங்கிட்டீங்கன்னா போதும். ரொம்பவே அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி வந்துடும். நிறைய பிராண்ட் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக இருக்குமானா இல்லைங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் வீட்டிலேருந்தே மீன் குழம்பு மசாலா வீட்டிலேருந்தே கொஞ்சம் டப்பாவில் எடுத்துகிட்டு வந்துட்டு கூட நீங்கள் வீட்டில் இங்கே இருக்கிற இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் அதிகம் சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா கசப்பு தன்மை வரும். இப்போ நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து கூட பண்ணலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வந்து கலர் மாறணுன்னெல்லாம் இல்லை. ஒரு 1/2 பங்கு அளவுக்கு வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளியை சேர்த்துடுங்க. தக்காளி நல்லா வதக்கி விடும்போது கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாம் ஒன்று போல் வதக்கி விட்டாச்சு. இப்போ புளியை நம்ம கரைச்சி வடிகட்டி வெங்காயம் தக்காளி வதக்குனதில் சேர்த்துடுங்க. புளி கரைச்சி நம்ம சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சூடு வந்து உங்களுக்கு தாங்க முடியாது. அதனால நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளியை இந்த மாதிரி 2 தடவை நம்ம கரைச்சி சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அல்லது நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக தான், காரமே இருக்காதுங்க. இப்போ நான் எடுத்திருக்க ஸ்பூன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மெல் போக ஒரு கொதி வரணும். ரொம்பவும் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தளன்னு கொதி வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால ரெட்டிஸாக இருக்கும். ஆனால் காரம் கம்மியாக தாங்க இருக்கும். இப்போ நல்லா தளன்னு மசாலா கொதித்து அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறம் எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்த அந்த பவுலில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துருங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை சேர்க்கணும்.
முதல்லே நீங்கள் மீன் சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா மீன் வந்து அப்படியே கரைஞ்சு போயிடும். அதனால் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம். உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். இன்னொரு கொதி வரட்டுங்க. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால ஓரத்தில் அப்படியே தேங்காய் பால் படிஞ்சிடும். அதனால் நீங்கள் கிளறி விட்டு கொதிக்க வைக்கணும். ஒரு 2, 3 கொதி வந்தால் போதும். மேலாப்பில் கொஞ்சம் மல்லித்தழையை பிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. நறுக்கி சேர்க்குறத விட நம்ம கையால் பிச்சு விட்டு சேர்க்கும்போது அது இன்னுமே ஒரு ருசி மணமாக கொடுக்குங்க. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் தான் மீனை வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கணும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் தான் நம்ம அந்த மீனை வேக விடணும். அது நல்லா வெந்துடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்ததும் மீனை சேர்த்தாச்சு. மீனை ஒரே இடத்துல போடாமல் இந்த சுற்றி ஓரமாக நீங்கள் மீன் துண்டுகளை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் வச்சா போதும். உங்களுக்கு சூப்பராக மீன் வெந்துடும். எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சரி 3 நிமிஷம் தான் கணக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலாப்பில் ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலையும் மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் விட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க குழம்பு. இப்போ மீன் வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிடுங்க. மீன் பொரிக்கிற எண்ணெய் வந்து அளவுக்கு அதிகமாக சூடு இருக்கக்கூடாது. மீடியம் சூடு தான் இருக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போடுங்க. நம்ம கையில் அப்படியே அந்த பக்கோடா அள்ளுற மாதிரி அள்ளக்கூடாது. ஒவ்வொரு மீனாக எடுத்து தனித்தனியாக போடும்போது அதை பொரித்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒன்று போல் இருந்தாலும் உதுத்து விடும்போது நல்லா உதிர்ந்துருங்க. மீன் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விடுங்க. இப்போ நான் சொன்ன மசாலா அளவு பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெயில் மசாலா உதிரலை. மீனும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா ஒட்டி பிடிச்சிருக்குது. குழம்பு வைக்கிற டைமுக்குள்ளார மீன் நல்லா மசாலா பிடிச்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் வந்து சிகப்பாக இருக்குது. மற்றபடி மசாலா உதிரவே இல்லை. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, வேலைக்காக வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். அப்போ அவங்களுக்கு நம்ம சேனலில் உள்ள ரெசிபிஸ் எல்லாமே பிடிக்குங்க. டக்குன்னு நீங்கள் நினச்ச நேரம் ஹோட்டலில் சாப்பிட்றத விட இந்த வீட்லேயே டக்குன்னு செய்ய முடியும். அவ்வளோ ஈஸியாக நம்ம மீன் க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பும் வச்சாச்சு, ஃப்ரையும் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிற மீனையும் பொரித்து எடுத்துடலாம். இப்போ சுட சுட சாதத்தோட அந்த மீனை குழம்பு ஊற்றி பக்கத்தில் இந்த ஃப்ரையும் வச்சு நீங்களும் சாப்பிடுங்க. இப்போ சுட சுட சாப்பாடை தட்டில் போட்டுட்டு மேலே சூடாக ஒரு துண்டு மீன் வச்சு குழம்பு ஊற்றி பக்கத்தில் 2 பீஸோ அல்லது உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ வச்சு சூப்பராக சாப்பிடுங்க. இந்த அம்மாவின் கையளவு சோறு சேனலில் அம்மாவோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லணும். அப்போ தான் அம்மாவுக்கு தெரியும். பிள்ளைங்க வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு ட்ரை பண்ணுறாங்கங்கிறத நானும் புரிஞ்சுப்பேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்குறக்கு முன்னாடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள் பொரிச்ச மீன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கம்மா. அம்மாவின் கையளவு சோறு. மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.